அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிகமாக சந்திக்கும் போராட்டத்தில் ஒன்று கவலை. நாம் விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போது கவலை நம்மை மேற்கொள்ளும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கவலைப்படாதிருங்கள் என்று. இது ஒரு எளிய கட்டளை. ஆனால் நம்மில் சிலர் இன்னும் பயத்தாலும் பதட்டத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு சிரமப்படுகின்றோம். பிரச்சனைகள் மற்றும் சுமைகள் பாரத்தை நாம் சுமப்பதை தேவன் விரும்பவில்லை. இந்த வசனத்தில் நம்முடைய கவலைகள் மற்றும் பாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொண்டு வரும்படி தேவன் சொல்கின்றார். நமக்காக மறிக்க தம்முடைய குமாரனை அனுப்புவதன் மூலம் அவர் நமக்கு விடுதலையும் வீழ்ந்த உலகத்தின் ஒவ்வொரு சாபத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் நம்ம அதை மீட்டார். இதில் பதட்டமும் பயமும் அடங்கும். பயம் என்பது எதிரி நமக்கு எதிராக பயன்படுத்த விரும்பும் ஒரு ஆயுதங்களில் ஒன்று. தேவனை அறியாத அஞ்ஞானி மக்களை உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆம், நாம் பல நேரங்களில் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக கவலைப்படுகின்றோம். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனை அதை நிச்சயமாக சந்திப்பார். நம்முடைய பரலோக பிதா நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொள்வார் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கின்றார்.